சுகம் நமக்கு தேவன் சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனிடத்திலே சுகத்தை கேட்கும் பொழுது அதை ஏற்கனவே சிலுவையிலே தேவன் நமக்கு கொடுத்து விட்டார் என்பதை புரிந்து கொண்டு தான் நாம் தேவனிடத்திலே போகணும். அல்லேலூயா. ஆமென். பாவ மன்னிப்பை குறித்து யாருக்கு சந்தேகம் வருது கிடையாது. எந்த கிறிஸ்தவருக்கு சந்தேகம் வருது கிடையாது. உலகத்தில் இந்த 850 கோடி மக்களிலே எத்தனை கோடி ஜனம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பாவ மன்னிப்பை குறித்து அவர்களுக்கு அவ்வளோ சந்தேகம் வருது கிடையாது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை சம்பாதித்து கொடுத்துட்டார், அதில் சந்தேகமே பட மாட்டாங்க. ஆனால் அவங்க சந்தேகமெல்லாம் எதில் வருகிறது என்றால் சுகத்திலே வருகிறது. அவங்க நினைக்கிறாங்க கர்த்தர் தான் அவங்களுக்கு அந்த வியாதியை கொடுக்குறாரு. அவங்களுடைய யோசனை அப்படி இருக்கிறது. அவங்களுடைய எண்ணம் அப்படி சத்துருவானவன் எண்ணத்திலே நம்ப வைக்கிறான். சொல்லுங்க, நம்ப வைக்கிறான். பிசாசுடைய வேலை என்ன தெரியுங்களா? சொல்லுங்க, பிசாசுடைய வேலை என்னன்னா உங்களை நம்ப வைப்பான். அப்போதான் உங்களை என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். ஆமென். உங்களை நம்ப வைக்காம ஆளுகை செய்யவே முடியாது. வேதம் சொல்லுகிறது அப்படியாக. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான், வேற ஒன்றுக்கு வருது கிடையாது. நானோ ஜீவனை கொடுக்க வருகிறேன், ஜீவன் பரிபூரணமடைய வருகிறேன். அல்லேலூயா. அப்போ பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? சொல்லுங்க, பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? உங்க மைண்டை கன்வின்ஸ் பண்ணுவான். பல விதமான கோணங்களிலே உங்க மைண்டை கன்வின்ஸ் பண்ணுவான். நீ இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவிக்க வேண்டும், அதுதான் கர்த்தருடைய சித்தம். அந்த வசனத்தை எடுத்து சொல்லுவான். பவுல் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, ஆசீர்வாதத்தை மாத்திரம் ஷேர் பண்ணுறீங்களே, வை டோன்ட் யூ ஷேர் த சஃபரிங், அதை எடுத்து சொல்லுவான். வியாதி கர்த்தர் கொடுக்கறது கிடையாது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிமித்தம் வருகிற பாடுகளிலே நீ பங்கு பெறுன்னு சொன்னாரே தவிர வியாதிகளில் நீ பங்கு பெறுன்னு சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டு வசனத்தை வாசிக்கணும். ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தை மிக மிக தெளிவாக துல்லியமாக நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கு எப்படி நாம் பாவ மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து அவ்வளவு 100% பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதிலே சந்தேகம் இல்லையோ, அதே போல சுகத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 தெசலோனிக்கருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, நம்மளுக்கு தேவையானது என்னது? முதல் பாகம். என்ன சொல்றாரு கர்த்தர்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அப்போ இன்றைக்கு ஏன் நாம் சுகத்தை சிலுவையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியல? கர்த்தர் தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு, ஏன் என்னால் பெற்றுக்கொள்ள முடியல? அதற்குரிய காரணங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த 30 வாரங்களாக. ஆமென். இப்போ கடந்த 2-3 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிற காரணம் என்னவென்றால், நாம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் சுத்தமாய் இருந்தால்தான் சுகத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது தேவன் நமக்கு சம்பாதித்து வைத்த அந்த சுகத்தை சுதந்திரிக்க முடியும். நாம் சுத்தமாக இல்லாத பட்சத்திலே சத்துருவானவன் நம்முடைய சரீரத்திலே பல விதமான வியாதிகளை கொண்டு நம்மை அலக்கணிக்கிறான். ஆமென். அதன் வேத வசனத்தினுடைய சத்தியம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை சுத்திகரித்து கொண்டு. ஆமென். தொடர்ந்து நீ என்ன பண்ண வேண்டும்? உன்னை நீ சுத்திகரித்து கொண்டு இருக்க வேண்டும். உன்னை நீ தொடர்ந்து சுத்திகரித்து கொண்டிருக்கிற வேளையிலே, அல்லேலூயா, சொல்லுங்க, என்னை நான் தொடர்ந்து சுத்திகரித்து கொண்டிருக்கிற வேளையிலே என்ன நடக்கும்? கர்த்தராகிய தேவன் சிலுவையில் எனக்கு சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் 100% பெற்றுக்கொள்ளுவேன். அதில் கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. எல்லாத்தையும் நான் பெற்றுக்குவேன். நான் எல்லாத்தையும் பெற்றுக்கணும்னா என்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஃபவுண்டேஷனல் பிரின்சிபிள், அல்லது அதுதான் ஃபவுண்டேஷன் டு இன்ஹெரிட் தி பிளெஸிங் ஆஃப் தி கிராஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் செஞ்சிட்டாரு. சொல்லுங்க, இனி கர்த்தர் தான் உங்களுக்கு வியாதி கொடுக்குறாரு கிடையாது, கர்த்தர் தான் தடுக்கிறாரு கிடையாது. அவர் எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுட்டாரு. ஆமென். நீங்களும் ரெடியாக இருக்கீங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஆனால் நடுவில் சத்துரு என்ன பண்ணுகிறான்? நீங்கள் அதை பெறாதபடி போராடுகிறான். எப்படி போராடுகிறான்? உங்களை பல விதமான அசுத்தங்களுக்குள்ளாக என்ன பண்ணுறான்? கொண்டு போய் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறாதபடி ஒரு தடையை கொண்டு போடுகிறான். அப்ப நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அந்த தடையை அடிச்சு உடைக்கணும். சொல்லுங்க, அடிச்சு உடைக்கணும். இப்ப இந்த செவுரு தான் தடைனா நான் சுத்தி அடிச்சு உடைச்சிடுவேன்.
இல்லை புல்டோசரை கொண்டு வந்து இடிச்சிடுவேன். ஆமென். இந்த செவரு தான் தடைனா செவரை இடிச்சிடலாம். பிசிக்கலாக தெரியலையே, ஆவிக்குரிய ரீதியிலே தான் இருக்குது தடை இல்லையா? பிசிக்கலாக எனக்கு தெரியல என்ன தடை இருக்கு. தடை இருந்தால் நானே என்ன பண்ணுவேன், அதை இடிச்சிடுவேன், தரமட்டம் ஆக்கிடுவேன். இதுதான் இந்த கதவு தான், இந்த செவரு தான், நான் இடிச்சு தரமட்டம் ஆக்குவேன். ஆனால் எனக்கு பிசிக்கல் ரியல்மில் அது கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ரியல்மில் அது இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய போராட்டம் என்ன வேதம் சொல்லுகிறது, ஸ்பிரிச்சுவல் ரியலம், இட் இஸ் இன் தி ஸ்பிரிட். அப்ப ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு அரண் என்னை சுற்றி கொண்டிருக்கிறது, ஒரு எரிகோ மதில்களை போல ஒன்று சூழ இருக்கிறது. எனக்கு அது தெரியவும் இல்லை, எனக்கு அது புரியவும் இல்லை, நானும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதை பார்க்க எனக்கு வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் தான் சொன்னாரு, நீ அதை பார்க்காத, நீ எதை பாரு, நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவதிலே மிக 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 என்ன பண்ணு, தீவிரமா இரு. அதை நான் என்ன பண்ணுவேன், என் வல்லமையினாலே நொறுக்கி போடுவேன். அப்போ என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எல்லையில வந்து தங்கும். அல்லேலூயா. உள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் சுகத்தை உங்களுடைய சரீரத்திலே கட்டவிழ்க்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும், என்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது எப்படி பிரதர் நான் செய்யறது? உடனே சொல்லுங்க, இப்பவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆமென். நாம் என்ன செய்யறோம், ஒரு 4 மணி நேரம் ஆண்டவர் என்னை சுத்திகரிங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை சுத்திகரிங்க சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம சுத்திகரிப்பதற்கு ஒரு மெத்தட் இருக்கணும் இல்லைங்களா? வாட் இஸ் த மெத்தட் டு சாங்டிஃபை? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வசனத்தை, மறுபடியும் வாசிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் திருப்போம். இதான் மெத்தடாலஜி. இந்த மெத்தட்ல தான் நீங்க உங்களை சுத்திகரிக்கணும் அனுதினமும். அல்லேலூயா. என்ன மெத்தட்? யோவான் 17:16, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் அவர்களும் உலகத்தார் அல்ல. 17 பாருங்க, 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுத்திகரிப்பீராக, பரிசுத்தமாக்குவீராக, தூய்மைப்படுத்துவீராக, எல்லாம் அங்கதான் இருக்கு. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. வசனத்தை தவிர அதை விட்டுட்டு உங்களால சுத்திகரிப்புக்குள் போகவே முடியாது. ஆமென். வசனத்தை வாசிக்காம, ஆமென், உங்களாலே சுத்தமாக சுத்திகரிப்புக்குள்ளாக பரிபூர்ணமாய் நடக்க இயலாது. அது மிக 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 கடினமா இருக்கும். அது மிக 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 உங்களை கஷ்டப்படுத்தி கொள்ளுவதுதான் இருக்கும். அது கர்த்தர் விரும்புகிறதே கிடையாது. சரீரத்தை வேதனைப்படுத்துவது அவருக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அது உங்க சரீரம் இல்லை, இது அவர் சரீரம். அப்போஸ்தலர்கள் எழுதின புஸ்தகம் 20:28 வாசி பாருங்க. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு, அப்போ உங்களை குறித்து தேவன் சொல்றது என்ன, அவர் உடைய சுய ரத்தத்தினாலே உங்களை சம்பாதித்து கொண்டவர். சுய ரத்தத்தில் சம்பாதித்து உங்களை சரீரத்தை கஷ்டப்படுத்துவார் அவரு? நீங்க சரீரத்தை ரொம்ப ஹார்டா டீல் பண்றது அவருக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க அப்படி பண்ணா உங்களுக்கு பிடிக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்படிதான் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும். கர்த்தரை வந்து ஏதோ ஒரு கடும் கோபமுள்ள ஒரு தேவனை போல, அவர்கிட்ட போனாலும் நம்ம சுட்டரிச்சுக்கிறது, நம்ம ஏதோ சுட்டரிச்சா சத்துடுறது போல, அப்படியெல்லாம் கர்த்தரை போய் என்ன பண்ணக்கூடாது, அவர் அப்படி டீல் பண்ணக்கூடாது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை குறித்து ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க ஜனங்கள் உள்ளத்தில். ஆகவே பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னார் கர்த்தர், நீ மட்டும் மேலே வா மோசே, யாரும் மேலே வரக்கூடாது. அந்த கான்செப்ட்லேயே இருக்கிறாங்க பாருங்க எல்லாரும். பயம், கர்த்தர் நல்ல பயம், ஓடுறான் பாருங்க. சர்ச்சைக்கு வரமான, சர்ச்சை விட்டு ஓடுறான் வெளியே. வேணாம் வேணாம் வேணாம், நீயே ஜெபம் பண்ணி சொல்லிடு, நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க, நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க. கர்த்தர் அப்படி கிடையாது பாருங்க. ஆமென். அவர் இன்றைக்கு நம்மோடு கூட வருவதற்கு தான் என்ன பண்ணிட்டார், இறங்கி வந்து சிலுவையிலே எல்லாத்தையும் செஞ்சு நிர்வாணமாய் தொங்கி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து போயிட்டார். இப்பயும் போய் கர்த்தரை பார்த்து பயந்துக்கின்னு ஓடிக்கின்னு ஒளிஞ்சிக்கின்னு, அவர் என்னமோ நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி கர்த்தர் அடிச்சுட்டாரு. கர்த்தர் அப்படிலாம் அவர் பண்றதே கிடையாது. ஆமென். முதல் கர்த்தரை பற்றி சரியான ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. அவர் ஒரு அன்புள்ள தேவன். ஆமென். சும்மா யாரை வந்துட்டு குத்தலாம், யாரை வந்துட்டு தட்டலாம், யாரை ஆக்சிடென்ட் கொடு, நீ ஆக்சிடென்ட் ஆகிடும், உனக்கு கேன்சர் வரட்டும், உனக்கு இது வரட்டும், இதுவா ஒரு வேலை? நீங்கள் நினைக்கிறீங்களா அது ஒரு வேலைன்ட்டு? அப்படின்னா ஏன் அவர் வந்து சிலுவையில் சாகணும்? இல்லை பிரதர், சிலுவையில் அவர் எல்லாம் செஞ்சுட்டாரு, நான் கரெக்டாக இல்லை, அதனால தான் எனக்கு கொடுக்குறாரு. கரெக்டாக இல்லை, உங்கள் பசங்க கரெக்டாக இல்லைங்கன்னா இந்த கேன்சர் வச்சுக்கோங்க கொடுப்பீங்களா? வா கீமோதெரப்பி போகலாம், வா முடியெல்லாம் கொட்டும் அவனுக்கு, அப்பா முடியலப்பா, இல்லைப்பா நீ தப்புன்ட்ட வாப்பா, நீ வந்ததாப்பா அவனு சொல்லுவீங்களா? நம்மளே சொல்ல மாட்டோங்க அப்படி. அப்போ கடவுள் மட்டும் எப்படி சொல்லுவார்?
அப்போ நடுவில் யார் புகுந்து எல்லா காரியத்தையும் செய்கிறான்? பிசாசானவன். ஏன்? ஏன்னா நம்ம சுத்தமாக இல்லாததுனால அவன் வந்துட்டு ஆளுகை பண்ணுறான். ஏன்னா உலகத்தில் அவன் இருக்கிறான். இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, நான் கொடுக்கலப்பா, இந்த உலகத்திலே நான் உனக்கு பல உபத்திரவங்களை கொடுப்பேன், ரிட்டர்ன் கோல், நானும் ஜெயிச்சிட்டேன், அப்படியே சொன்னார். உலகத்தில் உபத்திரவம் இருக்குன்ட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மனுக்குலத்திற்கு எதிரி அங்கே இருக்கிறான். அவன் மனுக்குலத்தின் எதிரி மட்டும் இல்லை, தேவனுக்கே எதிரி அவன். சொல்லுங்க, தேவனுக்கு எதிரி. மனிதனை வந்துட்டு திசை திருப்புறான். தேவன் மீதே ஒரு தவறான ஒரு எண்ணத்தை கொண்டு வரான். ஏவாளுக்கும் செஞ்சான், ஆதாமுக்கும் செஞ்சான், இன்னைக்கு நமக்கும் செய்யறான். நம்ம வாழ்க்கையில் எதனா நடந்துருச்சுன்னா நம்ம உடனே யார் தப்பு சொல்லுவோம்? என்னப்பா இப்படி செஞ்சுட்டீங்க, உங்களை நம்பினதுக்கு இது என்ன கொடுத்துட்டீங்களே. உடனே வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்துச்சுன்னா கர்த்தர், ஒரு பேரழிவு வந்துருச்சுன்னா கர்த்தர், எல்லா விதமான என்ன சொல்லுகிறது, கர்த்தர் கர்த்தர் கர்த்தரையே கை காட்டிட்டு இருக்கு. இவர்தான் எல்லாத்துக்கும் காரணம்ட்டு அவர் சொல்றாரு. உலகத்திலே உபத்திரவம் இருக்கிறது, என்னாலே வரும்னு சொன்னாரா? அவனாலே அழிக்க இருக்கிறான் ஒருத்தன், உங்களை நிர்மூலமாக்க ஒருத்தர் இருக்கிறான். அவனாலே உங்களுக்கு போராட்டம், பிரச்சனை, வேதனை. ஆனால் கவலைப்படாதீங்க, அவன் அப்படி தான் பண்ணுவான், நான் உங்களை பார்த்துக்கிறேன். ஆமென். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவனால் ஒன்றும் செஞ்சு ஜெயிக்கிற முடியாது, ஒன்றும் செஞ்சிட முடியாது உங்களை. கர்த்தர் சொல்கிறாரு, இரவும் பகலும். யோசுவா கூட தான் சொன்னார். யோசுவா ஒன்று, இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையில நீ தியானமாக பேசாம வாசி. நல்லதோ கெட்டதோ, நன்மையோ தீமையோ, பட்டயமோ ஆசீர்வாதமோ, மரணமோ வறுமையோ, எது வந்தாலும் சரி வசனத்தை மட்டும் வாசி. ஆமென். அது வாசிக்க 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 கர்த்தர் வந்துட்டு காரியங்களை மாறுதலாக உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா.